வணக்கம், நான் அருண். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, மண்புழு உரம் எப்படி தயார் பண்ணுறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ரொம்ப எளிமையான ஸ்டெப் தான். அது வந்து ஒரு க்ளோஸ்டு ஏரியாவில் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மழை தண்ணி டைரெக்டாக அதில் படக்கூடாது. ஸோ அந்த பேசிஸில் தான் நீங்கள் அந்த மண்புழு தொட்டியை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ மண்புழு தொட்டி நார்மலாக நீங்கள் எவ்வளோலாம் வச்சுக்கலாம். நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 4x5 சைஸில் வச்சுருக்கேன். ஒரு அடி ஹைட்டு அந்த பேசிஸில் தான் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிலோ வரைக்கும் நம்ம போட்டு அறுவடை பண்ணலாம். ஸோ 300 கிலோ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிறது 100 கிலோ கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 3 months பீரியடு. ஃபஸ்ட்டு 45 டேஸ்லேருந்து உங்களுக்கு அந்த அறுவடை கிடைக்க ஆரம்பிக்கும். 90ஆவது நாள் நீங்கள் முழு அறுவடையும் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அந்த பேசிஸில் தான் நீங்கள் பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் என்னென்னா, நீங்கள் ஹாஃப் வரைக்கும் தான் நீங்கள் அறுவடை பண்ணணும். ஃபுல்லாக நீங்கள் அறுவடை பண்ணக்கூடாது. ஹாஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் சாணத்தை நீங்கள் அதில் ஃபில் பண்ணி அந்த மண்புழு வரத்துக்கு சாப்பாடு கொடுத்து மறுபடியும் அதுலேருந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். 100% பண்ணக்கூடாது. உங்களுக்கு 50% தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அதில் அந்த ரிசல்ட் உங்களுக்கு வேகமாக கிடச்சிட்ருக்கும். அதோட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். இதில் சாணம் எப்படி இருக்குன்னா, 1 month ஆன சாணம் தான் நம்ம எடுத்துக்கலாம். பச்சை சாணமும் நம்ம எடுத்துக்கலாம். அது என்ன பண்ணணுன்னா, ஒரு 15 days நல்லா ட்ரை பண்ணிக்கணும். வெயிலில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தான் அதை நீங்கள் அந்த வெர்மி கம்போஸ்ட்டு பெட்டில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஒரு நாள் டு ஒரு நாள் நீங்கள் தண்ணி அதில் தெளிச்சிட்டே வரணும். தெளிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதே போல் இந்த ரொட்டீன் ப்ராசஸ் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். 45 டேஸ்லேருந்து உங்களுக்கு அந்த வெர்மி கம்போஸ்ட் உங்களுக்கு அந்த லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் அதுலேருந்து நீங்கள் எடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டிஸ் நம்ம மண்புழு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஆஃப்ரிக்கன் வெரைட்டி, இன்னொன்று யூரோப்பியன் வெரைட்டி. ஆஃப்ரிக்கன் வெரைட்டின்னு பார்த்திங்கன்னா ஐசீனியா பிடிட்டாங்கிறது ஆஃப்ரிக்கன் வெரைட்டி. இன்னொன்று பார்த்திங்கன்னா இடுலஸ் விஜீனியான்னு ஒரு வெரைட்டி. ஸோ இந்த 2 வெரைட்டியும் நம்ம அந்த பெட்டில் நம்ம விட்டுருக்கோம். இந்த 2 வெரைட்டிஸும் நாங்கள் எங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னா, தஞ்சாவூரில் வாங்கினோம். பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டியில் டைரெக்டாக போயிட்டு நாங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணோம். 1 kg நம்ம 300 பேசிஸில் 3 kg நம்ம வாங்கி அதில் விட்டுருக்கோம். ஸோ அந்த பெட்டுக்கு 3 kg சொன்னோம். அந்த தொட்டி நம்ம ரெடி பண்ணும்போது பேஸில் பார்த்திங்கன்னா ஜல்லி பேக்கிங் பண்ணிடணும். எதுக்குன்னா, அந்த எலிகள் அந்த மண் வழியாக மேலே அந்த மண்புழுவை சாப்பிட வந்துடும். ஸோ அதுக்காக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, கீழே ஜல்லி நல்லா பேக் பண்ணிடுவோம். நல்லா டைட்டாக பேக் பண்ணிடணும். நல்லா திம்ஸ் போட்டு நல்லா பேக் பண்ணிட்டோம்னா அந்த எலி கீழேருந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி மேலே வர முடியாது. ஸோ அந்த பேசிஸில் நம்ம அந்த பேக்கிங் பக்காவாக பண்ணிட்டு தான் நம்ம அதை சுற்றி சரௌண்டிங்கில் அந்த பிரிக்கை நம்ம அடிக்கிறோம். அந்த மண்புழு தொட்டியை கவர் பண்ணுறதுக்கும் நம்ம சில வலைகள் போட்டு நம்ம கவர் பண்ணிடுறோம். நீங்கள் அந்த வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வலை நான் போட்டிருக்கேன். ஸோ அதுபோல் போட்டு நம்ம கவர் பண்ணிட்டோம்னா அந்த எலிகள் அது மூலிமா உள்ளே போக முடியாது. அப்புறம் ஜல்லி பேக் பண்ணுறதுனால கீழேருந்து உங்களுக்கு மேலே வர முடியாது.
ஸோ நம்ம அந்த மண்புழுக்கு நம்ம வந்து ஒரு 100% ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுத்துட்றோம். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க். இது கண்டிப்பாக நம்ம வந்து அதை செஞ்சிடணும். இல்லைன்னா நமக்கு மண்புழு வந்து எலி வந்து ஈஸியாக சாப்பிட்டு போயிடும். ஸோ இதை கரெக்டாக மறக்காமல் இது பண்ணிடுங்க. இந்த பெட்டில் எப்படி சாணம் ஃபில் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு ஹைட்டுக்கு இருக்கும் அந்த பெட்டோட ஹைட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த தேங்காய் மட்டை இருந்ததுன்னா தேங்காய் மட்டையை நீங்கள் குப்புற கவுத்து போட்டு அதில் ஃபுல்லாக அடிக்கிறீங்க. அடிக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்க அந்த காஞ்சி போன சாணத்தை மேலே ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா ஃபில் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்க அந்த மண்புழுவை அப்படியே டைரெக்டாக விட்டுருங்க. விட்டுட்டிங்கனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அது கீழே போயிடும். ஸோ கீழே போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த தென்னை மட்டை இல்லைன்னா வாழை மட்டை அந்த மாதிரி மட்டைகள்லாம் எடுத்து அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த மண்புழு உரத்தில் 12 விதமான சத்துக்கள் வந்து இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜின்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் செடிங்களுக்கு கொடுத்தோன்னே அது டக்குன்னு அது வந்து அது எடுத்துக்கும். ஸோ அந்த தன்மை தான் வந்து மண்புழு உரம். முக்கியமான ஒரு ஆசிட் வந்து இந்த மண்புழு உரத்தில் இருக்குது. அது என்ன ஆசிட்னா ஜிப்ராலிக் ஆசிட். ஸோ இது வந்து தாவரங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த ஜிப்ராலிக் ஆசிட். ஸோ இது மண்புழு உரத்தில் இது நமக்கு கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.